நான் எப்பவுமே ரொம்ப பரபரப்பா வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலுமே என்கிட்ட ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் இருக்க தான் செய்யுது. சில சமயம் பார்த்தீங்கன்னா, நான் வேலை நெறைய செய்யணும்னு நெனச்சாலும் சோர்வா ஃபீல் பண்றேன். எனர்ஜி சுத்தமா இருக்க மாட்டேங்குது. அதே சமயம் நான் எனர்ஜிய நான் ரீகெயின் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த காணொளி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, தீர்வாவும் இருக்க போகுது. ஊக்கமூட்டும் உளவியல். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்குமே ஈஸியான தீர்வு இருக்கு. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அதுதாங்க ரெஸ்ட். ஆமா, ஓய்வு. இந்த ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் கூட நேரம் இல்லை. காலையிலிருந்து ராத்திரி நான் படுக்க போற வரைக்கும் எனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இப்போ நீங்க தொடர்ந்து நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஒரு பொதும் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணவே முடியாது. கரெக்டா? உங்க உடம்பு டயர்ட் ஆயிடும். பிபி, சுகர் இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்றதுனால உங்களால முக்கியமா கிரியேட்டிவா யோசிக்கவே முடியாது. ஐடியாஸும் பெருசா ஜென்ரேட் ஆகாது. அப்போ உங்களால ஒரு ஒரு சலிப்பு நிச்சயமா வந்துடும். எடுத்த ஒர்க்லையும் முழுசா கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. அதனால ஸ்ட்ரெஸ் வந்துடும், டிப்ரெஷன், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இலவசமா உங்களை சேர்ந்துடும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா சார், இவர் ஒரு விஷயம் அடிக்கடி சொல்றது உண்டு. இசையில ரொம்ப முக்கியமானது அமைதி தான். ஒரு நல்ல இசையமைப்பாளருக்கு எந்த இடத்துல அமைதி தரணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். அதை சரியா தந்துட்டோம்னாலே இசை ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிரும். அது ஒரு ஷேப் கொடுத்துரும். ஸோ உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமானது. நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுப்போம், ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு எஃபர்ட். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேலை செய்கிறோமோ அதுதான் என்னுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. அப்போது என்னவா இருக்கும்? ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி இன்டு ஃபோக்கஸ் இன்டு கிளாரிட்டி. இப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோட் ஒன்று இருக்குது. அதாவது அப்ரஹாம் லிங்கன் சொன்னது, இஃப் ஐ ஹாவ் 10 hours டு கட் டவுன் த ட்ரீ, ஐ வில் ஸ்பெண்ட் 7 hours இன் ஷார்பனிங் த ஆக்ஸ். அதாவது 7 மணி நேரம் கத்தியை தீட்டுறதுக்காகவே நான் செலவு பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது நான் எனக்கு ஒரு அவுட்புட் நல்லா கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும். நான் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு தேவையான அவுட்புட்டும் கண்டிப்பாக எனக்கு எதிர்பார்த்ததுக்கும் மேலே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு நிறைய சைக்காலஜிக்கல் தியரிஸும் இருக்குங்க. அதில் ஒன்று தான் காக்னிட்டிவ் லோட் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. அதாவது நம்ம பிரெயினுக்கு லிமிட்டட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி தான் இருக்கும். அதை நம்ம அளவுக்கு மீறி தகவல் கொடுத்து அதை லோட் பண்ணோம்னா, அதாவது இப்போ பல் பண்ணி சொல்லுவோம் இல்லையா, மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அது ரொம்ப லோடாகவும் அந்த பெர்ஃபார்மன்ஸும் ட்ராப் ஆகும் அப்படின்னு நிறைய உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் போகிறீங்க, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் போகிறீங்க. நான் எல்லாமே ஞாபகம் வச்சுப்பேன். நான் கடையில் போயிட்டு அப்படியே நான் வாங்கிடுவேன், பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம மெமரிக்கு ரொம்ப லோட் கொடுக்கறதும் சரியான விஷயம் கிடையாது. ஸோ நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணலாம்? நம்ம ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எதுவுமே மிஸ் அவுட்டும் பண்ண மாட்டோம், லோடும் கொடுக்க மாட்டோம் பிரெயினுக்கு. ரெண்டாவது சைக்காலஜிக்கல் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, அல்ட்ராடியன் ரிதம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா நம்ம பாடிக்கு எப்போவுமே 90 minutes சைக்கிள் இருக்குங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பிரமாதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஜாம்பவான் இருந்தால் கூட அந்த ரெஸ்ட் கொடுக்கலன்னா ஃபெட்டிக் ஆம்ப்ளிஃபை ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து 90 minutes உங்களால் ஃபோக்கஸ்டாக கிளாரிட்டியாகவும் செயல்பட நிச்சயமாக முடியவே முடியாது. அப்படியே மீறி நான் செஞ்சாலும்
அது வந்து ஒரு வேஸ்டட் எஃபர்ட்டாக தான் இருக்கும், அப்படின்ற ப்ரொடக்டிவாக இருக்கவே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பெரும்பாலான நேரத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில கிரியேட்டிவான தாட்ஸ் இருக்கு இல்லையா, நியூ ஐடியாஸ், இதெல்லாம் எப்போ வரும் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? எல்லாம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது வந்திருக்கும். இது டிஃபால்ட் நெட்வொர்க் மோட் அப்படின்னு உளவியலில் சொல்கிறது உண்டு. அதாவது மூளைக்கு உங்கள் உடம்புக்கும் எப்பெல்லாம் ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் மூளை டிஃபால்ட்டான மோடுக்கு, அதாவது டிஃபால்ட் நெட்வொர்க் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ புது புது ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ரெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க, அதுக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கும் இருக்குது. அதுவும் 4 வகை இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்ட் பை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது ரெஸ்ட் பை மைக்ரோ ரெஸ்ட். 3வது ஆக்டிவ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 4வது ஸ்கெடியூல்டு ரெக்கவரி. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல ரெஸ்ட் பை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா, ரெஸ்ட்னா எல்லாத்தையும் வைண்ட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்து தூங்குறது மட்டுமே கிடையாது. நிறைய ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் எடுத்திருக்கீங்க, அது மும்முரமாக நீங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடுறீங்க, உங்களோட பிரெயின் வந்து ஃபெட்டிக் ஆகிடுது, க்ரியேட்டிவாக யோசிக்கவும் அது வந்து கொஞ்சம் தவற விட்டுருது. உடனே அதை அப்ரப்டாக அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வேற என்ன விஷயம் பிடிக்குமோ அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களோட மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், அதாவது ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்டனிங்காக இருக்கலாம், ஒரு மியூசிக் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு டிரைவ் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு பண்ணுற வேலையை விட்டு கொஞ்சம் அதை தாண்டி அது வேற பண்ணும்போது உங்களுடைய கோர் விஷயம், அந்த ப்ரைமரி விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் அந்த முக்கியத்துவம் இன்னும் அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் பண்ணுற அந்த ஒரிஜினல் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்க்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸும் ஜென்ரேட் ஆகும். இன்னும் உங்களுக்கு யாருமே டச் பண்ணாத ஒரு யூனிக்கான ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ இதுதான் ரெஸ்ட் பை டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அடுத்தது ஒன்றும் இல்லைங்க, பெருசாலாம் எதுவும் இல்லை, அதாவது ரெஸ்ட் பை மைக்ரோ ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்னன்னா, நம்ம வந்து ப்ரீஃப் பாசஸ் நம்ம பாடி கொடுக்கும் போது நம்ம சைக்காலஜிக்கல் அரோசலை வந்து அந்த அப்படியே லோவர் பண்ணிடும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கார்டிசால் லெவலில் கம்மி பண்ணும், ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் அது வந்து ஸ்டேபிள் ஆக்கும் போது என்ன ஆகும்னா, பாடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் கம்ப்ளீட்டாக அது வந்து சீராக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயம் எடுத்து நம்ம கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து லாங் டேர்ம் மெமரியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் இந்த முறையை நம்ம பயன்படுத்தினா நிச்சயமாக அந்த ஒரு ரெஸ்ட் மோட் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக ஆக்டிவேட் ஆகும், பிரெயின்லேயும் அந்த கெப்பாசிட்டி நிறைய ஸ்டோர் ஆகும். அடுத்தது உளவியல் ரீதியாக ஆக்டிவ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதாவது இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டாஸ்க்கை பண்ணோம்னா அந்த டாஸ்க் அப்படியே நம்ம ஸ்டாக்னேட்டாக இல்லாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணுறது ஆக்டிவ் ரெஸ்ட். 2018 ரிச்மேன் அண்ட் காஃபில் இவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 டீமாக பிரிச்சிருக்காங்க. அந்த 2 டீமுமே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்கை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு டீம் வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ½ an hour பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டிவ் வாக்கிங்கை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து சும்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு இந்த ஸ்டடியில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த வாக் பண்ணாங்களே, ஒரு ஆக்டிவாக ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணிட்டு வந்து ப்ராப்ளம் சால்விங் பண்ண அந்த டீம் வந்து 12% அதிகமாக ஸ்விஃப்டான ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன்ஸை அவங்க கொடுத்துருக்கிறதா இந்த ஆய்வு வந்து சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஆக்டிவ் ரெஸ்ட்ன்றது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதே இதில் நம்ம மூழ்கி போயிடாமல், அந்த ப்ரைமரி டாஸ்கில் மூழ்கி போயிடாமல், கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணும் போதோ இல்லை ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணிட்டு வரும்போதோ நிச்சயமாக நம்ம மேற்கொண்ட அந்த டாஸ்க் வந்து அந்த ரெஸ்ட் எடுக்கிறது மூலியமாக ரொம்பவே மேன்மையாக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து ஸ்கெடியூல்டு ரெக்கவரி. அதாவது உளவியல் ரீதியாக நம்ம இந்த ரெக்கவரி பீரியட், அது இந்த ரெஸ்ட் பீரியட் வந்து நம்ம பாடிக்கு
கம்பல்சரியாக கொடுக்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னு உளவியல் ரீதியாக சொல்கிறாங்க. இப்போது வேர் அண்ட் டயர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நம்ம அது வந்து வெறும் மிஷின்ஸ்க்கு மட்டுமே அது உரியதாக கிடையாது, நம்மளோட பாடிக்கும் நம்மளோட மைண்டுக்குமே அது வந்து ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம வேலை பார்த்து பார்த்து நம்ம பாடியே டயர்ட் ஆகி ஃபெட்டிக் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுத்தோம்னா அது ரொம்ப ப்ரொலாங்காக ரொம்ப நாள் பட அது எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகிறோம். ஆனால் அந்த ஸ்கெடியூல்ட் ரெக்கவரி ரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளா வந்து இப்போ ஒரு டாஸ்க் பண்ணுறோம், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படி எடுக்கும்போது ஷார்ட் டியூரேஷன் தான் நம்ம எடுப்போம். ஸோ அது வந்து டைம் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தோம்னா இந்த நம்ம எப்படி அதை பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம லாங் பிரேக்ஸ் எடுக்கலாம், இல்லை ஷார்ட் பிரேக்ஸ் எடுக்கணுமா, நம்மளுக்கு தெரியும் அந்த நம்ம பாடிக்கு என்ன மாதிரி கண்டிஷன் இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது நம்ம கேலண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தந்த தேதியில் நான் பண்ணுவேன், இந்தந்த தேதியில் இந்தந்த டைமில் நான் கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நம்ம வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல்டு நம்ம பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட காக்னிட்டிவ், அதாவது நம்ம பிரெயினுக்கு நம்ம பண்ண போகிற ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கெடியூல்டு ரெக்கவரி ரெஸ்ட்ன்றது நிச்சயமாக அது தேவைப்படும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. நேற்றைய தோல்வி இன்றைய வெளிச்சம், இன்றைய வெளிச்சம் நாளைய உச்சம், உச்சத்தை அடையலாமா?